ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த கிளிப்ஸ் தாங்க. பொங்கல், மாட்டு பொங்கல் அந்த செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு தான் பார்க்கலாம். பூங்குடிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பொங்கல் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறனால புது பொங்க பானை எடுத்து கொடுக்கணும். ஆக்சுவலாக 3 பானை எடுப்பாங்க. பட் பானை ஆல்ரெடி அத்தை இதுவும் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால ஒன்று தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெண்கலத்தில் எடுத்துகிட்டு இந்த பானை வந்து 3000 ரூபா எக்ஸாக்டாக வெயிட்டை பொறுத்து வரும். ஸோ அந்த பானை வந்து வெயிட்டுக்கு 3K வந்துருந்துச்சு. அது கூட ஒரு கரண்டி, அதுவும் வெண்கலத்தில் எடுத்துருந்தா அது ஒரு 450 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ ஒரு செட்டு மட்டும் எடுத்துக்கலாம், சும்மா ரிப்பீட் பண்ணி வீட்டில் சும்மா கழுவி தானே வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அத்தை தான் ஆல்ரெடி 3 இருக்குது, அம்மாவு தான் அங்கே 3 பானை இருக்குது. அதனால் நான் எடுக்கும்போதும் ஒன்று தான் எடுத்திருந்தேன். எடுக்கிறது வந்து நல்லா திக்காக பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலான்ட்டு வெண்கல பானையில் எடுத்திருந்தோம். அவ்வளோதான். பொங்கல் அப்படிங்கிறனால க்ளீனிங் ஒர்க்கு, பர்ச்சேஸ் இதெல்லாம் போயிட்டு இருந்தது. பெருசாக சாரீ என்னால் செலக்ட் பண்ணி எடுக்கவே முடியல. சுடிஸ் நிறையா ஆன்லைனில் போட்டிருந்தேன், ஏன்னா இனி ஆஃபீஸும் போகணும் அப்படிங்கிறனால. பட் லாஸ்ட் மினிட் வரைக்குமே எனக்கு சாரீ எதுவுமே செட் ஆகலை. கடைசியாக ஒரு சாரீ எடுத்தேன், அதுலேயும் ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் பின்னாடி ஷேர் பண்ணுறேங்க. இது வந்து அந்த அன்னைக்கு மாமாவுக்கு ரெடிமேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். வேறு வேலையாக போயிருந்துருக்க மட்டும் அவர் கூட இருந்ததுனால போயிருந்தோம். ஸோ அப்போ போயிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். காட்டன் பேஸில் இருக்கிறது எல்லாமே ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இருந்தது. பட் இது எல்லாமே ஃபெஸ்டிவ் இயர்க்கு வராது, ஆஃபீஸ் கலெக்ஷன் அந்த மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் இருந்தேன். எனக்கு அது அவ்வளோவா அட்ராக்டிவாக எதுவும் பிடிக்கல. ஸோ சரின்னு சொல்லிட்டு ஜென் செக்ஷனில் போயிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் சேயோனுக்கு மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக அந்த இது வந்து பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னாடியோ என்னமோன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மீட்டப் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி எல்லா பிளான்லாம் பண்ணியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் நான் போகலை. இப்போ பாரு சொதப்பல் தான், ஏன்னா நிறைய வேலை இருந்தது. நான் பெங்களூரும் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறனால குட்டீஸ் இங்கே இருந்தாங்க. க்ளீனிங் ஒர்க்கு, பர்ச்சேஸ் அது இது நிறையா இருந்ததுனால என்னால் போக முடியல. இந்த பேபி மேட் பார்த்தீங்கன்னா பூடி இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா, நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. நீங்கள் அமேசான் இதில் வந்து பேபி மேட்னு போட்டிங்கனாலே இது காமிக்கும். இது வாஷபிள். நம்ம பாய் இதெல்லாம் போடுறத விட இது ரொம்பவே நல்லாயிருக்கு. 2 சைடும் பிரிண்ட் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. கிரிப் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு மெயினாக. இது வந்து தை 1 அன்னைக்கு எடுத்ததுங்க. ஆக்சுவலாக நாங்கள் பொங்கல் அப்படின்னாலே மாட்டு பொங்கல் தான் பெருசாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் தம்பி வந்து செய்யோன்னு வந்து இப்போ சக்கரை பொங்கல் நல்லா சாப்பிட்றாரு அப்படிங்கிறனால சரி வீட்டில் ஒரு பொங்கல் வச்சுக்கலாம் சக்கரை பொங்கல்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன். அடுப்புலேயே தான் வச்சுருந்தேன். பொங்கல் வச்சுட்டு ஆக்சுவலாக பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் ஊரில் ஒரே வாரத்தில் வந்து நோம்பி வருது அப்படிங்கிறனால முளைப்பாரி போட்டு வைக்கணும். பொங்கல் சூப்பராக வந்துருந்ததுங்க. நெய், சர்க்கரை எல்லாமே அளவாக இருந்த மாதிரி இருந்தது. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கன்னியும் ஆகுது. முளைப்பாரி போட்டு வைக்கணும். அது தை 1க்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரே வாரம் தான் இருந்தது. சரி அதனால் சீக்கிரமாக முளைச்சி வர மாதிரி பார்த்து போடணும்னு சொல்லிட்டு. எனக்கு இது வரைக்கும் பெருசாக முளைப்பாரி போட்டதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இனிமேல் தான் போடணும். அந்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லியும் குருமா மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். இட்லி வந்து நோம்பி வந்தது அப்படின்னாலே டிஃபால்ட்டாக நம்ம வீட்டில் அரைச்சி மாவாட்டி வச்சுருவாங்க. இப்போ வரைக்குமே எனக்கு இட்லி மாவு இன்னுமே வந்து பதம் எக்ஸாக்டாக நல்லா வருமானு தெரியாது. நான் இது வரைக்கும் பெருசாக அரைச்சதும் இல்லை, அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறதில்ல. ஆனால் செய்வேன் எப்பாவது. ஆனால் மிக்சியில் தான் செஞ்சிட்ருக்கேன், மாவு அரைக்கிறேன் அப்படிங்கிறனால நான் பெருசாக கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி இங்கிருந்து அத்தையை அரைச்சிருவாங்க, அங்கன்னா அம்மா மாவாட்டி வச்சுருவாங்க. அதனால் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இலையில ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு இருந்தார், காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். இட்லி வச்சுக்கவே இல்லை. இட்லிக்கு வந்து குருமாவும் வேண்டான்ட்டார். ஏதோ ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்டுன்னு சக்கரை பொங்கல் நல்லா சாப்பிட்டாரு, அதனால் விட்டுட்டோம். முளைப்பாரி போட்டு வைக்கிறதுக்கு வந்து பாஸ்பேர் இதெல்லாம் எதுவுமே ஊறவெல்லாம் வைக்கல. ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் பாஸ்பேர் காலையில் எந்திரிச்சு அத்தை ஊற வச்சு வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 3லையுமே போட்டுக்கலான்ட்டு நாங்கள் வந்து 2 பாஸ்பேரும் ஒரு வெந்தயமும் போட்டிருந்தோம். வெந்தயம் வந்து சில பேர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சரி போட்டுட்டோமே அப்படிங்கிறக்காக கொண்டு போயிட்டோம். இந்த தடவை இனிமேல் போடும்போது வேணால் போடாமல் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு வாரத்தில் முளைப்பாரி வரணும் அப்படின்னா பாசிப்பயிறு நீங்கள் முன்னத்த நாள் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாங்க. இல்லைனா ஒரு 5 மணி நேரமாவது மினிமம் ஊற வச்சுட்டு எடுத்து போட்டு வச்சாலே நல்லா கரெக்டாக இருந்தது. 7 நாளில் பக்குவமாக முளைச்சி வந்துருந்துச்சு பாசிப்பருப்பு. நல்லா நெருக்கமாக போட்டிருந்தேன் நான் ஒன்று. இது வந்து ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப திக்காக அழகாக இருந்தது அந்த மண்பானையில் போட்டிருக்கும்போது. இந்த டாப்ஸ் சுடி செட் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து யுவா கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் எடுத்திருந்தேன். ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் இது. இது வந்து அரௌண்ட் ஒரு 600 அந்த ரேஞ்சு தான். கேஷுவலுக்கு ரொம்ப செட் ஆகும். நல்ல ஃபேப்ரிக் நல்லா இருந்தது, குவாலிட்டி. அந்த ஷூ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் அது வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ அஜியோவில் தான் அது ரிட்டனு. இது வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு உப்புமா குருமா ரெடி பண்ணிட்டோம். மதியத்துக்கு வந்து இங்கே எப்படி எப்படின்னா நாங்கள் குழம்பு, ரசம், பொரியல் இதெல்லாமே வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். எதுவுமே டேஸ்ட் பார்க்காம செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பொங்கல் வச்சு அந்த சாப்பாட்டுக்கே இதெல்லாமே வச்சு சாப்பிட்டுப்போம். எங்கள் வீட்டில் அங்கே அம்மா ஊரில் இருந்த வரைக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா. இங்கேயுமே வந்துட்டு இப்போது மாடு இல்லை அப்படிங்கிறனால மாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தெப்பங்களை நோண்டுறது அந்த விஷயம்லாம் எதுவுமே பண்ணல. கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். ஆனால் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறக்காக விவசாயம் இன்னும் பண்ணிட்டு தானே இருக்கும். அப்படிங்கிறனால எப்பவும் போல் பொங்கல் அங்கே போயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சாலையில் தான் போய் வச்சுருந்தோம். பூங்குடிக்கு
மீன்ஸ் சேயோனுக்கு அப்புறம் தம்பி விகன் ரிதன் 3 பேர்த்துக்குமே ஒரே மாதிரி ஒரு கேஷுவலில் ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அந்த ரெட் வித் பிளாக்ல ஸ்ட்ரைப் அந்த மாதிரி இருந்ததில்ல அந்த ட்ரெஸ்ஸு. அது வந்து கேஷுவல் தான், அஜியோவில் தான் எடுத்திருந்தேன். டோனி போட்டுன்னு ஒரு பிராண்டோட மெட்டீரியல். அது நல்லாயிருக்கும் குவாலிட்டி. ரொம்ப கேஷுவலுக்கு ஸ்கூலுக்கு இல்லை சும்மா அவுட்டோர் ப்ளே அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு வந்து அது நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எப்படின்னா நாங்கள் 3 பொங்கல் வச்சுருந்தோம். ஃபர்ஸ்ட் பொங்கல் பட்டி பொங்கல்னு சொல்லுவோம். அது வந்து தோட்டத்துக்காகவே வைக்கிறது. அந்த பொங்கல் விழுந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் 2 பொங்கல் வச்சு முடிச்சிடலாம். அப்படி தான் இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சது பார்த்திங்கன்னா 2 படி பொங்கல். அந்த பானையோட அளவை பொறுத்து இந்த பானை வந்து 2 படி பிடிக்கும் கெப்பாசிட்டி. அப்படிங்கிறனால 2 படியில் ஒரு பொங்கல், அடுத்தது ஒரு படியில், அடுத்தது இன்னொரு பொங்கலும் ஒரு படியில் வச்சுருந்தோம். அந்த மாதிரி தாங்க பொங்கல் வச்சுருந்தோம். எங்களுக்கு வந்து அந்த பொங்கல் உழுகிற திசையை பொறுத்து ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. தெற்கு விழுந்தா செலவு, வடக்கு விழுந்தா வரவுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது மேற்கும் கிழக்கும் என்னன்னு சொல்லிட்டு. மற்றபடி பொங்கல் பொறுமையாக நிதானமாக இறங்கணும், சும்மா அடுக்கட்டி இறங்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தவிர அந்த அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதா எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டே. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரிக்கா, இந்திராணிக்கா, பிரசித்தி எல்லாருமே இங்கே தான் சாமி கும்பிட்டோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு ஏதோ பங்காளி சைடில் தவறுறதுனால அங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ண முடியலன்ட்டு. இதுக்கு முன்னத்த வருஷம் பொங்கல் வந்து நாங்கள் அந்த சாலையில் தான் கும்பிட்டோம், அவங்க சாலையில், இந்திராணிக்கா வீட்லையும் ஈஸ்வரிக்கா வீட்லையும். பட் இந்த தடவை அவங்களும் சேர்ந்துருந்தனால ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிருந்தது. நாங்கள் மட்டும் இருந்திருந்தால் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும், ஓன் ஃபேமிலி மட்டும் இருக்கிறது. பட் சரௌண்டிங்கில் எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணதுனால கசின்ஸ் அது இதுன்னு மீட் பண்ணிட்டு எனக்கு லதா பிரியா வந்தாங்கனாலே ஒரு மூட் மாறிடும், நல்லா ஹாப்பி மூடுக்கு போயிடுவேன். அப்படி தான் இருந்தது அன்னைக்குமே. நல்லா ஜாலியாக போச்சு அந்த அன்னைக்கு. ஒரு 3 hours அங்கே இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு அங்கே போனோம். நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது 3-3:30 இருக்கும். அந்த டைம் ஆயிடுச்சு. அந்த அன்னைக்கு தான் வந்து பூங்குடியும் தம்பியும் எடுத்துகிட்டு தோட்டமும் வந்திருந்தாங்க. ஏன்னா பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறதுனால குட்டீஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஒரு 2 பேருமே நல்லா அமைதியாக தான் இருந்தாங்க. ரொம்ப அழுகிறது ரகலை அதெல்லாம் எதுவும் இல்லை. புது இடம்னு பெருசாக சொல்ல முடியாது. வீட்டிலேருந்து இப்போ தான் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் டைமிங்கும் டே டைம் தான் அப்படிங்கிறனால பெருசாக கிளைமேட் சேஞ்ச் அதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது. ஸோ அதே தான் இந்த பேபி மேட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதனால் கீழே போட்டு படுக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஃபோல்டபுள், நல்லா ஒரு சின்ன சைஸில் மடித்து எடுத்து வச்சுக்க முடியும். ரொம்ப வெயிட்டும் கிடையாது. குழந்தைங்க நகருக்கு வந்து நல்லா கிரிப் கிடைக்குது. மெயினாக பூங்குடி வாங்கினதே அதுக்காக தான் வாங்கினா. இது நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இந்த பாய் நகராமல் இருக்கிறது, பெட்ஷீட் போட்டால் சுருக்கி வாங்க கொஞ்சம் நகர்ந்தா அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்த மாதிரி ஒரு பேசிக்கான கிரிப் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி நல்லா இருந்ததுனால இது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு 750 அரௌண்ட் அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தான்னு நினைக்கிறேன். ஒரு பெஸ்ட் ஃபைண்டிங் தான் சொல்லுவேன் பேபி ப்ராடக்ட்ஸில். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்படியே கேஷுவலாக கன்னியூ ஆகும். 3 பொங்கலுமே இறக்குனதுக்கப்புறமா எல்லாரும் இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பியிருந்தோம். செம்ம ஜாலியாக ஃபன்னாக போயிருந்தது அந்த அன்னைக்கு. சேயோனுக்கு விளையாடுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷன், இன்னொன்று சுதர்ஷன், இவங்க 2 பேரும் அவங்களோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸில் எங்காவது போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் என்கொயரி பண்ணுவோம், அவங்களும் அங்கே வருவாங்களான்னு சொல்லிட்டு. பெரிய பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. மிதுன் கூட நல்லா விளையாடுவான், தமிழ் கூட நல்லா விளையாடுவான். நிறைய பேர் கொஞ்சம் விளையாடுற பசங்களாக பார்த்து சேர்ந்துப்பான். அவனுக்கு யார் கம்பெனி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி. இன்றைக்கும் அந்த மாதிரி தான் மிதுனும் தர்ஷனும் தான் நல்லா கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 பேர் சேர்ந்து. தர்ஷனும் சேயோன் யூஸ்வலாக அதே ஏஜ் கேட்டகரி அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லை. பட் மிதுனையும் போட்டு நல்லா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். பாவமாக தான் இருந்தது மிதுனை பார்க்குறதுக்கு, வேறு வழி இல்லைன்னா. ஆனால் அவனும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், குட்டி பையன் அப்படிங்கிறனால அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி சமையல்னு பார்த்தோம் அப்படின்னா தட்டைப்பயிரில் வந்து கத்திரிக்காய் போட்ட சாம்பார், அப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல், சேனக்கிழங்கு பொரியல், அப்புறம் பூசணிக்காய் பொரியல், இது 3, அப்புறம் ரசம், தயிர், இதெல்லாம் தாங்க. யூஸ்வலான இதுதான். பொங்கல் அப்படின்னாலே நம்ம தட்டைப்பயிர் குழம்பு வைப்போம் இல்லையா, டிஃபால்ட்டு. அது போக அந்த அரசாணிக்காய் பொரியலும் மீன்ஸ் அதுவும் இருக்கும். ஸோ அது 2 டிஃபால்ட். அது கூட அவரைக்காய் பொரியல், நம்ம நாட்டுக்கிழங்கு காய்கறிகள்லாம் என்ன கிடைக்குதோ அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தோம். திருப்தியாக செஞ்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருந்தோங்க.
இதில் சேயோன்னு வந்துட்டு சுத்தமாக அங்கே வந்து எதுவுமே சாப்பிடல. ஆஸ் யூஷுவல் சாப்பிட்ற விஷயத்தில் தம்பி எனக்கு தான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி ஏதாவது ஊட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து தோசை தான் ஊற்றி கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ரச சாப்பாடும் ஊட்டி விட்டுருந்தேன். அங்கே இருக்கும்போது டார்ச்சர் பண்ணுறதுல ஏன்னா அவனும் சரி என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. மொத்தத்தில் அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக போயிருந்தது. அன்னைக்கு நைட்டு தான் வந்து கிளம்பி ராமேஸ்வரம் போயிருந்தேன். நான் அந்த வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கிளிக் பார்த்தீங்கன்னா சரி பிரதர்ஸ் எல்லாம் நிற்க வச்சு எடுக்கலான்ட்டு. கோகுல் இன்னும் மேரிடே இல்லை, பட் கையில் ஒரு குழந்தைய கொடுத்து நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவ்வளோதான். அந்த அன்னைக்கு நல்ல ஃபன் டேவாக போயிருந்ததுங்க. இந்த வீடியோவும் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஜஸ்ட் கிளிக்ஸு அதோட கன்யூசன் மாதிரி போயிட்டுருக்கோம். வேணும்னா பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.